ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆ இந்த சம்மோட முடிச்சிருந்தோம். இந்த சம்முக்கு அடுத்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்டின்னா, அல்ஃபோஸ் புக்ல இருக்க எக்சர்சைஸ் பார்ப்போம். இன்டெக்ரல் வச்சு அப்டின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு அ ரிசல்ட் மட்டும் பார்த்துட்டு, அப்புறம் நம்ம சம்க்குள்ள போயிரலாம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் வந்துருச்சா? எஸ் சார். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, எம்எல் இன்இக்வாலிட்டின்னு ஒண்ணு பார்க்க போறோம். அதாவது எம்எல் இன்இக்வாலிட்டி. எம்எல் இன்இக்வாலிட்டின்றது நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, பார்க்க போறது வந்து எம்எல் இன்இக்வாலிட்டி. எம்எல் இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுது அப்டின்னா, சப்போஸ் f of z is continuous. சரிங்களா? f of z is continuous. Suppose f of z is continuous on a contour C having length சரிங்களா? L, capital L, with modulus of f of z less than or equal to m on C. Then modulus of integral over C f of z dz is less than or equal to ml அப்படின்றாங்க. அதாவது ஒரு இன்டெக்ரல் வேல்யூ வந்து பவுண்டா சொல்றாங்க. அதுக்கு வந்து அப்பர் பவுண்ட் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுல என்னென்ன கிவன் வேணும் அப்படின்னு பார்த்துக்குவோம். என்னென்ன வேணும்? கண்டினியூஸா இருக்கணுமா, அந்த கான்டூர் இருக்குல்ல, அந்த கான்டூரோட லென்த் வந்து எல் இருக்கணும். கான்டூரோட லென்த் எவ்வளவு? எல். அப்புறம் எஃப் ஆஃப் இசட்டோட மேக்ஸிமம் வேல்யூ ஆன் சி. இப்படி இருந்தா அந்த இன்டெக்ரலோட வேல்யூ வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம்எல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது ஒரு ரிசல்ட். இதை வச்சு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நான் டெஸ்ட்ல இதை வச்சு கொஷின் ஃப்ரேம் பண்றேன். அதை நீங்க எப்படி அது இந்த தியரத்தை யூஸ் பண்ணணுன்றதை நம்ம அங்கே வச்சு கற்றுக்கலாம். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தது என்ன பார்த்துருந்தோம்னா, ஃபுல்லாகவே வந்து அல்ஃபோஸ் புக்கில் இருக்கக்கூடிய அந்த இன்டெக்ரலை வச்சு, லைன் இன்டெக்ரலை வச்சு வரக்கூடிய எல்லா தியரமும் பார்த்துருந்தோம். இப்போ அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ நான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறதில்ல. ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன். ரிமைனிங் ப்ராப்ளம்க்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா ரொம்ப லென்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டாலும் நம்ம அதை வந்து செஞ்சு பார்த்துலாம் போடுறதுக்குலாம் டைம் இருக்காது. நீங்கள் அதை வந்து டக்குனு ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருக்கணும். என்னடா சார் சம்முக்கு ஆன்சர் மனப்பாடம் பண்ண சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. சில இடங்களில் வந்து பெரிய பெரிய சம்ஸை வந்து நம்ம உட்காந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா அது மற்ற இடத்துல நமக்கு வந்து யோசிக்கிறதுக்கான டைம் ஃபுல்லாக எடுத்துரும். சரிங்களா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டெக்ரல் காமா எக்ஸ் டிஇசட் அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். காமாங்கிறது என்னன்னா ஒரு டைரக்டட் லைன் செக்மெண்ட் ஃப்ரம் 0 to 1 plus iன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 0,0ல இருந்து 1,1க்கு ஒரு டைரக்டட் லைன் செக்மெண்ட் போகுது. இதான் நம்மளோட கர்வ். இந்த கர்வுக்கு இதுதான் காமா. இந்த காமாக்கு இந்த இன்டெக்ரலோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதை பெராமெட்ரிக்கு சேஞ்ச் பண்ணணும். எப்படி பெராமெட்ரிக் சேஞ்ச் பண்ணணும்? அப்போ இது 2 பாயிண்ட் தானா, 2 பாயிண்ட் கொடுத்தா அதோட லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு, சரிங்களா, அது ரெண்டையும் ஜாயின் பண்ற லைன் செக்மெண்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன சொல்லுங்க? y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. வெரி குட். சரிங்களா? x minus x1 divided by x2 minus x1. அப்ப இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. ஸோ y minus y1 வந்து 0 divided by y2 1 minus 0, x minus
0 1 மைனஸ் 0. இப்போ ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கு? y ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இது என்ன லைன் அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? அப்போ இந்த இன்டெகிரலை ஃபுல்லாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்ற போறேன். அப்போ எக்ஸ் ரேஞ்சஸ், எக்ஸோட ரேஞ்ச் பார்க்கணும். அப்போ எக்ஸ் வந்து எங்க இருந்து இங்க 0ல இருந்து 1 வரைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து உள்ள டிஇசட் இருக்கு. இந்த டிஇசட்டை நம்ம மாற்றணும். சரிங்களா? அப்போ இசட்டுங்கிறது என்னது? ஜென்ரலா எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? ஐஎக்ஸ். அப்போ இசட் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஐ இன்டூ எக்ஸ்னு எழுதிக்கலாமா? நமக்கு தேவை டிஇசட் தான், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ 1 பிளஸ் ஐ இன்டூ டிஎக்ஸ். கரெக்டா? இப்போ இன்டெகிரலை கொண்டு வாங்க. இன்டெகிரலுக்கு இப்போ பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் போட போகிறோம். சரிங்களா? அப்போ இன்டெகிரல் என்ன ஆகுது? 0 டு 1 மாறுது. எக்ஸு அப்படியே தான் இருக்க போகுது. டிஇசட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 1 பிளஸ் ஐ இன்டூ டிஎக்ஸ். சரிங்களா? அப்போ இதில் இந்த 1 பிளஸ் ஐயை வெளியே எடுத்துக்கிட்டு இன்டெகிரல் 0 டு 1 எக்ஸ் டிஎக்ஸ் போட்டுக்கலாமா? அப்போ என்ன வரும்? 1 பிளஸ் ஐ எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் வேல்யூ 0 டு 1. அப்போ 1 பிளஸ் ஐ அப்போ 1 by 2 minus upper limit minus lower limit which is equal to 1 plus I the whole divided by 2. இதான் வந்து அந்த இன்டெகிரலோட ஆன்சர். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, அப்போ டவுட் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இன்டெகிரல் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு r x ds. ஸோ அப்போ போன சமுக்கு இந்த சமுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? போன சமுக்கு இந்த சமுக்கு என்ன வித்தியாசம்? அந்த கர்வு தான். சரிங்களா? இந்த காமா தான் இங்க வித்தியாசம். போனதுல காமா வந்து ஒரு லைன் செக்மெண்ட், இங்க காமா வந்து ஒரு சர்க்கிள் வித் சென்டர் ஆரிஜின் வித் ரேடியஸ் ஸ்மால் ஆர். சரிங்களா? ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத பாருங்க. பொதுவா இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் அல்லது மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துட்டாலே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது என்ன மெத்தட் நான் சொல்றேன். இப்போ உள்ள இருக்கிறது என்ன இருக்கு? எக்ஸ்ன்னு இருக்கா? அப்போ எக்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்? இசட் பிளஸ் இசட் பார் டிவைட் பை 2ன்னு எழுதுவோமா? இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ நான் பண்ற மெத்தடு நிறைய இடத்துல இன்டகிரேஷன்ல யூஸ் ஆகும். தெளிவா பாருங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 2 ஆர் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இசட் ஸ்கொயர்னா என்ன எழுதுவா? இசட் இசட் பார் எழுதிக்கலாமா? அப்போ இசட் பார் என்ன எழுதிக்கலாம்? ஆர் ஸ்கொயர் பை இசட் எழுதிக்கலாமா? அப்போ இசட் பார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னவா மாறிடுச்சு? இசட்டா மாறிடுச்சா? சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த இன்டெகிரலை நீங்க மாத்தணுமான்னு கேட்டா மாத்த வேண்டாம். இந்த இன்டெகிரலை மாத்தணுமான்னு கேட்டா இங்க நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இது எப்படி பண்றேன்னு பாருங்க. அதாவது இது வந்து நான் வந்து அப்படியே டைரக்டா சம்ம செய்ய போறேன். அப்போ இன்டெகிரல் மாடுலஸ் ஆஃப் ஆர் எக்ஸ் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் என்ன கிடைச்சது? எக்ஸோட வேல்யூ z by 2 plus 1 by 2 r square by z dz. இப்போ இதை ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இது முதல். ரெண்டாவதுல ஆர் ஸ்கொயர் பை 2ங்கிறது கான்ஸ்டன்ட். சரிங்களா? அதுல என்ன கிடைக்க போகுதுன்னா 1 by z dz. ஓகே, அடுத்தது இப்போ இதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். என்ன வரும்? போன கிளாஸ் தெளிவாக கவனிச்சீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம்.
ஏன் ஆன்சர் சொல்ல மாட்டேன்றீங்க? தெரியலையா? போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன்ல, என்னது பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 1 / integral over 1 / z minus a dz is equal to 2 வேல்யூவா பிரிச்சு சொன்னோம். என்ன சொன்னோம்? 0, இன்னொன்று வந்து என்னது 2πi. பார்த்த ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பவர் n பார்த்தீங்களா? சாரி, இது எப்படி கூட இல்லாமல் எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா இப்படி பார்த்துருப்பீங்க. எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா இப்படி பார்த்தீங்களா? z minus a the whole power n. n not equal to -1 இருந்தால் 0, n equal to 1 இருந்தால் 2n பை. பார்த்தீங்களா? இப்போ இதுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம்? என்னப்பா? ஏவோட வேல்யூ என்னது? 0. சென்டர் 0. 0. சரி, என்னோட வேல்யூ என்னது? என்னோட வேல்யூ என்னது? 1. அப்ப இந்த கேஸ்ல வருமா? ஃபர்ஸ்ட் கேஸா செகண்ட் கேஸா? இல்ல, செகண்ட் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து n equal to -1. நம்ம இங்க வந்து n equal to 1ல இருக்குப்பா. செகண்ட் கேஸ் வந்து n equal to -1. பதில் சொல்லலைன்னா மைக்க மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. மேடம் பதில் சொல்லலைன்னா கொஞ்சம் மைக்க மட்டும் ஆஃப் பண்ணுங்க மேடம். அப்ப n equal to 1, சரிங்களா? n equal to 1, z equal to 0. அப்ப எந்த இதில் வருதுன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல வருது. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல வர்றதோட ஆன்சர் என்ன வந்துருன்னா ஆட்டோமேட்டிக்கா 0ன்னு வரும். இப்போ செகண்ட் இதை பார்க்கும்போது அதே மாதிரி தான். ஆனா செகண்ட் கேஸ்ல என்ன வருது அப்படின்னா அதே இசட்ன்ற a equal to 0 தான், அதே a equal to 0 தான். பட் ஆனா இங்க என்னோட வேல்யூ வந்து -1. சரிதா? என்னோட வேல்யூ வந்து -1. அதனால உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா இங்க வந்து 2πi வரும். சரிங்களா? அப்ப இந்த டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0, இல்ல 2 அடிச்சிருங்க. அப்ப i π r². அதுதான் இங்க ஆன்சர். இப்போ போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா போன சம் நம்ம பண்ணது வந்து பேராமெட்ரிக் மெத்தட், சரிங்களா? இந்த சம் வந்து நம்ம பேராமெட்ரிக்கே போகல. இதுக்கு முன்னாடி பார்த்த ரிசல்ட்டை வச்சு கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த ரிசல்ட்டை வச்சு நிறைய சம்ஸை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் z equal to 2, சரிங்களா, dz by z ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த சமயம் எப்படி ஆரம்பிக்கலாம்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். பார்ஷியல் ஃபிராக்ஷன். வெரி குட். பார்ஷியல் ஃபிராக்ஷன். அப்போ 1/z ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதிக்கலாம்? 1/z பிளஸ் i இன்டூ z மைனஸ் i. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? a/z பிளஸ் i பிளஸ் b/z மைனஸ் i அப்படின்னு பிடிச்சிக்கலாம். சரிங்களா? இதுக்கடுத்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் உங்களுக்கு பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். அதனால நான் டைரக்டா ஆன்சர் கொடுக்குறேன். ஏவோட வேல்யூ வந்து 1/2 வந்திருக்கு. சரிங்களா? ஏயோட வேல்யூ வந்து ஏயோட வேல்யூ வந்து -1/2 வந்திருக்கு. பியோட வேல்யூ வந்து 1/2 வந்திருக்கு. சரிங்களா? பியோட வேல்யூ வந்து -1 பிளஸ் 1/2. இதை எடுத்து அப்படியே உள்ள அப்ளை பண்ணுங்க. அப்போ இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் z equal to 2 dz by z ஸ்கொயர் மைனஸ் 1. இதை 2 டேர்மா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன வருது? -1/2 வெளியே எடுத்துட்டேன். மாடுலஸ் ஆஃப் z equal to 2, சரிங்களா, dz by z plus 1. செகண்ட் ஒன் பிளஸ் 1/2 இன்டெக்ரல் dz by z minus i. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு நீங்க சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? ஒவ்வொரு தடவையும் நான் அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. நீங்க தான் அதை கரெக்டாக ஞாபகம் சொல்லணும்.
இங்கே ஏவோட வேல்யூ சார் என்ன? 0. ஆமா, ஏயோட வேல்யூ என்ன? மைனஸ் ஐ. சரிங்களா, ஏயோட வேல்யூ என்ன? மைனஸ் ஐ. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு? சரிங்களா, என்னோட வேல்யூ எவ்வளவு? -1. சரிங்களா, ஏயோட வேல்யூ வந்து மைனஸ் ஐ, என்னோட வேல்யூ வந்து -1. அப்ப -1 எந்த கேஸ்? செகண்ட் கேஸ். அப்ப செகண்ட் கேஸ்னா அதோட ஆன்சர் என்ன வரும்? இதோட ஆன்சர் 2π. அதே மாதிரி இங்க ரெண்டாவதுக்கு ஏயோட வேல்யூ என்ன வரும்? ஏயோட வேல்யூ வந்து ஐ. சரிங்களா, என்னோட வேல்யூ என்ன வரும்? -1. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? 2π. அப்ப ரெண்டுலயுமே பாருங்க, இந்த டேர்மும் இந்த டேர்மும் சேம். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 0. புரிஞ்சுதா? சார் கொஸ்டின்ல z ஸ்கொயர் பிளஸ் ஒன்னுங்களாங்க சார்? z² + 1. ஓகே, ஆமா, z² -1னாலும் +1னாலும் இங்க மாறாதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஐ இருக்க இடத்துல 1 வரப்போகுது. சரிங்களா, இதே கொஸ்டினை -1 கேட்டா என்ன வரும்? ஐ இருக்க இடத்துல 1 வரும். ஆனா ஆன்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா, ஆனா இந்த கொஸ்டின் வந்து z² + 1 தான். அப்ப நீங்க இதையும் செஞ்சு வச்சிருங்க. மாடுலஸ் ஆஃப் z = 2 dz/z² - 1. இதையும் செஞ்சு வச்சிருங்க. இதை நான் வந்து ப்ராப்ளம் நம்பர் 4 வச்சிருக்கேன். சரியா, அடுத்த 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் z = 1 மாடுலஸ் ஆஃப் z - 1 dz. யாருக்காவது டவுட் இருந்தா எப்பனாலும் நிப்பாட்டிங்க, யோசிக்கவே வேண்டாம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார் கொஸ்டின் நம்பர் 3ன்னு கொடுத்துருக்கீங்கல்ல சார், அதில் மாடுலஸ் ஆஃப் z = 2ன்னு கொடுத்துருக்கீங்க. சரி, இப்போ அந்த ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ரேடியஸ் ஈக்குவல்ட்டுலாம் சொல்கிறீங்கல்ல சார். ஆமா, இப்போ ஏ வரும்போது அப்போ ரேடியஸ் வந்து 2ன்னு வர்றதுனால நம்ம அதை வச்சு பேஸ் பண்ணி சொல்றோம். இப்போ ஏக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா சார்? மேம், அதாவது இப்போதைக்கு நம்ம என்ன ரூல் யூஸ் பண்றோம்னா, அது ஒரு க்ளோஸ்டு கர்வா இருந்தா போதும். பட் பின்னாடி நம்ம படிக்கும்போது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் அந்த இடத்துல அனாலிட்டிக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். சரிங்களா, பின்னாடி செய்யும் போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இந்த இதையே எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், ஆஃப் மைக் மட்டும் மியூட் பண்ணுங்க, நான் அதை சொல்லிடுறேன். இப்போ இதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதான் அந்த சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்ன சர்க்கிள்? அந்த மாடுலஸ் ஆஃப் z = 2. நான் பின்னாடி பார்க்க போறதே இப்போ சொல்லிடுறேன். சரியா, இப்போ இந்த ஏன்ற பாயிண்ட், அதாவது -ஐங்கிற பாயிண்ட் இந்த சர்க்கிள்க்கு உள்ள இருக்குமா வெளியே இருக்குமா? ஏங்கிற பாயிண்ட் அது என்ன பாயிண்ட்? -ஐங்கிறது என்ன பாயிண்ட்? 0, -0, -1. அப்ப 0, -1ங்கிறது இங்க இருக்கு. எக்ஸ்ல 0, ஒய்ல -1 இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் உள்ள இருக்கா? இந்த பாயிண்ட் உள்ள இருக்கனால இந்த ஃபங்க்ஷனால இந்த ரீஜியனுக்குள்ள அனாலிட்டிக்கா இருக்க முடியாது. ஏன்னா இப்ப இந்த -i போட்ட ஆன்சர் என்ன வரும்? 0 வந்துருமா? அதாவது 1/z + iல. அப்ப இதுல -i போட்டா என்ன ஆயிரும் ஆன்சர்? 0, 1/0. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன இல்லைன்னா, அதாவது 1/z + i இஸ் நாட் அனாலிட்டிக் அட் z = -i. இதைத்தான் நான் முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு க்ளோஸ்டு ரீஜியனுக்குள்ள அனாலிட்டிக்கா இருந்தா 0. அந்த க்ளோஸ் ரீஜனும் நம்ம அடுத்து என்ன ரீஜன் பார்ப்போம். எல்லா இடத்துலயும் 0வா இருக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா, ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இந்த மாதிரி z - a the whole power n வர்ற சம்முக்கு மட்டும் இந்த கர்வ் வந்து க்ளோஸ் ரீஜியனா இருந்தா, சரிங்களா, இந்த 2 தவிர வேற எந்த ஆன்சரும் வராது. அது யூஸ் பண்ணலாம். அல்லது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த -ஐங்கிற பாயிண்ட் இந்த சர்க்கிள்குள்ள இருக்கு. அதனால இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? 1/z + i இஸ் நாட் அனாலிட்டிக் ஆன் மாடுலஸ் ஆஃப் z = 2. சரிங்களா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
அதாவது எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/z plus I is not analytic and on modulus of z less than 2. ஏன்னா இதுல நம்ம அதை வந்து ஃபியூச்சர்ல சிங்குலர் பாயிண்ட்னு படிப்போம். இதுல வந்து z ஈக்குவல் டு மைனஸ் ஐங்கிறது வந்து சிங்குலர் பாயிண்ட். z ஈக்குவல் டு மைனஸ் ஐங்கிறது சிங்குலர் பாயிண்ட். அதாவது அந்த ஃபங்க்ஷனால அந்த இடத்துல அனாலிட்டிக்கா இருக்க முடியல. அந்த சிங்குலர் பாயிண்ட் இந்த ரீஜியன்ல இருந்துச்சுன்னா அப்ப இன்டெகிரல் வேல்யூ வந்து 0 வராது. அது 0 வராது மீன்ஸ் என்னன்னா டைரக்டா 0 போடக்கூடாது. நம்ம செஞ்சு பார்த்து தான் போடணும். சரிங்களா? செஞ்சு பார்த்து தான் போடணும். பட் இது வந்து நம்ம ஆல்ரெடி பர்டிகுலரா செஞ்சுட்டோம் முன்னாடியே. எந்த க்ளோஸ்டு கர்வா இருந்தாலும் சரி இதுக்கு ஆன்சர் இப்படி தான் வரும்ன்றதை நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அதனால இங்கே அதை பத்தி யோசிக்க வேண்டாம். பட் இருந்தாலும் நீங்க பார்த்துக்கோங்க, சிங்குலர் பாயிண்டா இருந்தா டைரக்டா 0 போடக்கூடாது. நம்ம செஞ்சு தான் போடணும். சரிங்களா? இப்போ இதே சம்ம நீங்க இந்த மெத்தட்ல செய்யணும் அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நான் காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருவேன். காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா சொல்லி கொடுத்தா நீங்க இதை வந்து டைரக்டா ஆன்சர் எடுத்துட்டு போயிருவீங்க. இவ்வளவு தூரம் செய்யணும்னு அவசியமே இருக்காது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சம் வந்தா அதை தனித்தனியா பிரிச்சுட்டு, இப்ப இதே சமம் வந்து மேம் நீங்க இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். என்ன மெத்தடு? z ஈக்குவல் டு இது என்ன சர்க்கிள் 2e பவர் it அப்படின்னு எடுத்து நீங்க இந்த சம்ம செய்யலாம். இதை தூக்கி இதில் அப்ளை பண்ணி சம்ம செஞ்சாலும் அதே ஆன்சர் தான் வரும். 2πi ஆன்சர் தான் வரும். பட் அதை நம்ம ஆல்ரெடி இங்க செஞ்சுட்டோம். அதனால நம்ம திரும்ப செய்யல, டைரக்டா யூஸ் பண்றோம். சரிங்களா? சரிங்களா? அதனால இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள சம்பந்தத்தை நம்ம பின்னாடி படிப்போம் மேம். சரிங்களா? இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றதா வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு இதுக்கு உண்டான சம்பந்தம் வந்து உங்களுக்கு பின்னாடி போக போக உங்களுக்கு கிளியரா வந்துடும். சரியா? இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது அனாலிட்டிக்கா இல்லை அப்படின்னா அது வந்து டைரக்டா 0ன்னு போடக்கூடாது. அனாலிட்டிக்கா இருந்தால் டைரக்டா 0ன்னு போட்டுறலாம். இப்போ இதே கொஸ்டின் வந்து நான் அதுதான் நான் சொல்றேன். இதே கொஸ்டின் வந்து இப்படிக்கு இருக்கு. இப்போ வந்து அந்த பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்? அதே பாயிண்ட் தான். இப்பயும் பாயிண்ட் அதே பாயிண்ட் தான். ஆனா அங்க என்னோட வேல்யூ என்ன வந்துருச்சுங்க? என்னோட வேல்யூ இங்க 1. அதனால இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0. அது ஏன் 0 கிடைக்குது? அது ஏன் 0 கிடைக்குதுன்னா உள்ள இருக்க ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கு எங்க அப்படின்னா இந்த சர்க்கிள்ங்கிறது ஒரு ஓப்பன் டிஸ்க். ஒரு ஓப்பன் டிஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருந்ததுன்னா அப்ப அதோட இன்டெகிரல் வேல்யூ வந்து 0. இது வந்து நம்ம பின்னாடி பார்க்க போறது. இப்போ நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப அந்த பாயிண்ட்டை வச்சு நமக்கு இருக்கு. பட் அதை வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்க ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போம். இன்டெகிரல் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 மாடுலஸ் dz. இப்போ இந்த சம் பண்றோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாடுலஸாக இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 கொடுத்தாங்க. அப்போ பேராமெட்ரிக் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? z ஈக்குவல் டு 1 இன்டூ e பவர் it. இந்த 1ங்கிறது ரேடியஸ். சரிங்களா? இதே இது உள்ள இப்படி இருந்தால் அதோட சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? யாருக்காவது தெரியுமா? இப்படி இருந்தால் சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம இதுல இருக்கு, மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். நம்ம இப்படி இருந்தால் சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? மெட்டீரியல கொடுத்துருக்கோம். சர்க்கிள் வித் சென்டர் 1 ரேடியஸ் 2 z ஈக்குவல் டு r plus sorry a plus r into e power I theta sir. அவ்வளவுதான். 0 less than or equal to t less than or equal to 2. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து மெட்டீரியல் இருக்கு. நீங்க இவ்வளவு நேரம் யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. டக்குன்னு சொல்லிடுறோம். அப்ப அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் இசட்ங்கிறது எப்படி எழுதிக்கலாம்னா z e பவர் ஐடின்னு எழுதிக்கலாம். அந்த 0 less than or equal to t less than or equal to 2π. ஸோ இதான் இதோட பேராமீட்டர். இப்போ இதை மாற்றணும். அப்போ dz கண்டுபிடிக்கும். அப்போ e பவர் ஐடியை பண்ணால் என்ன கிடைக்கும்? i இன்டூ e பவர் ஐடி dt. அவங்க என்ன கேட்குறாங்க? இதோட மாடுலஸ் கேட்குறாங்க. சரிங்களா? இதோட மாடுலஸ்
ஐங்கிறது 1, மாடுலஸ் இ பவர் ஐடியும் 1, மாடுலஸ் ஐங்கிறதும் 1, மாடுலஸ் இ பவர் ஐடிங்கிறதும் 1. அப்ப இது ரெண்டும் 1. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை மட்டும் எழுதிக்கலாம். இந்த டிடிக்கு மாடுலஸ் போடணுமா போடக்கூடாதா? டிடிக்கு மாடுலஸ் போடக்கூடாது. வெரி குட். இப்போ அடுத்து இதையும் பெராமெட்ரிக்கு மாற்றணும். அப்போ எப்படி மாத்துறது? சரிங்களா? இதையும் பெராமெட்ரிக் மாற்றணும். எப்படி மாத்துறது? அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்? இசட் ஈக்குவல் டு இ பவர் ஐடின்னு எழுதியிருந்தோமா? அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? காஸ் டி பிளஸ் ஐ சைன். சரிங்களா? அதை யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன எழுதுறேன்? காஸ் டி பிளஸ் ஐ சைன் டி மைனஸ் 1 இட்ஸ் ஈக்குவல் டு காஸ் டி மைனஸ் 1, அதாவது ரியல் பார்ட் பிளஸ் imaginary part, which is equal to square root of cos t minus 1 the whole square plus sin t the whole square, which is equal to cos square t plus a square plus b square minus 2ab plus அடுத்து sin square. அப்ப cos square plus sin square எவ்வளவு? 1. இந்த cos square and sin square சேர்ந்தா 1. ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு. இப்போ 1 plus 1 எவ்வளவு? 2. அப்ப 2 minus 2 cos t. 2 minus 2 cos t. சரிங்களா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 1 minus cos t. 1 minus cos t, which is equal to square root of 2 1 minus cos 2 நம்ம எழுதிக்கலாம்னா 2 sin square t by 2 எழுதிக்கலாம். அப்ப 4 sin square t by 2. அப்ப 2 sin t by 2. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ். இப்போ அதனால நம்ம எல்லாத்தையும் டீக்கு மாத்திட்டோம். டி வந்து 0 less than or equal to t less than or equal to 2π. ஸோ 0 to 2π. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 வேல்யூ என்ன? 2 sin t by t. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் dz வேல்யூ வந்து d. அந்த 2 வச்சுக்கு வெளியே போட்டுக்கோங்க. காஸ் டி பண்ணா என்ன வரும்? sin t பண்ணா என்ன வரும்? மைனஸ் காஸ் t by 2 divided by 1 by 2. லிமிட் 0 to 2. ஸோ அப்போ இந்த 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெளியே கொண்டு வந்துடும். சரிங்களா? 2 வந்து வெளியே கொண்டு வந்துடும். மைனஸையும் வெளியே கொண்டு வந்துடும். இப்போ மைனஸ் 4 காஸ் t by 2 லிமிட் 0 to 2. அப்போ காஸ் 2π போட்டிங்கன்னா 2 2 கேன்சல் ஆகி காஸ் பை நிற்கும். மைனஸ் 0 போட்டிங்கன்னா காஸ் 0, which is equal to minus 4 cos பையோட வேல்யூ மைனஸ் 1, காஸ் 0 ஓட வேல்யூ 1. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 4 ஆன்சர் எவ்வளவு? 8. ஸோ இது வந்து இந்த சம்மன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. Suppose that f of z is analytic. F of z is analytic on a closed curve. On a closed curve gamma. Then integral over gamma. F of z bar f dash of z dz is dash. Option A 0, option B 1, option C purely real, option D purely imaginary. லாஸ்ட் டைம் கேட்ட டிஆர்பி கொஸ்டின், பிஜிடிஆர்பி கொஸ்டின். இது வந்து இதோட எக்ஸசைஸ், அல்ஃபோஸோட எக்ஸசைஸ் கொஸ்டின். ஆன்சர் எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க? 0 ரெண்டு வகையா ஆன்சர் பண்ணலாம். 2 வகையா ஆன்சர் பண்ணலாம். சரி, வேற சரி, எஃப்எஃப்இசட்க்கு ஒரு ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளா ஓகே. அதாவது
என்னைக்குமே ஒரு கொஷின் ஜென்ரலா போயிட்டாலே என்னைக்குமே ஒரு கொஷின் ஜென்ரலா போயிட்டா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உள்ள போட்டு சரிங்களா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா உட்காந்து சால்வ் பண்றதோ இல்ல அதை ஃபுல்லா டெரைவ் பண்றதோ இல்ல நம்ம கெஸ் பண்றதோ அங்க வந்து நமக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. இப்போ இதே கொஷின் பிஜிடிஆர்பில வருது, நான் 2 வகையா ஆன்சர் பண்ணலான்றேன். ஒன்னு என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினை மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அப்படி மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா, மனப்பாடம் நீங்க பண்ணல அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி கொஸ்டினுக்கு தயவு செய்து கான்செப்ட் வைஸா போகாதீங்க. சரிங்களா கான்செப்டே போகாதீங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், எஃப் ஆஃப் இசட் ஏதோ ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், காமாங்கிறது ஏதோ ஒரு க்ளோஸ் இன்டர்வல். இப்ப நான் சொல்றது தான்ப்பா, நீங்க வந்து இதை நீங்க அப்ளை பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், மற்றவங்களை விட நீங்க 20 மார்க் கூட எடுப்பீங்க இதை அப்ளை பண்ண தெரிஞ்சிச்சுன்னா. கொஸ்டினை பாருங்க, எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னே தெரியாது எனக்கு. அப்புறம் க்ளோஸ்டு கர்வ்ன்ட்டான், அதுவும் ஜென்ரலா கொடுத்துட்டான். அப்படி இருந்தா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்ன்றான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், பர்டிகுலரா போயிடணும். தனியா பர்டிகுலரா நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் ஜென்ரலா என்ன எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. என்ன எடுக்கலாம், இதுக்கு என்னப்பா எடுக்கலாம்? யாராவது சொல்லுங்க, எஃப் ஆஃப் இசட்க்கு என்ன எடுக்கலாம்? நான் உங்கள்கிட்ட கெஸ் கேட்கிறேன் சரிங்களா, நீங்களே சொல்லுங்க. சார் இது ஸ்கொயர். எஃப் ஆஃப் இசட்க்கு வந்து இசட் ஸ்கொயர். ஓகே, எதுக்கு அப்ப க்ளோஸ்டு கர்வ் என்ன எடுக்கலாம்? ஸோ அப்போ மொத்தத்தில் உங்க யாருக்கும் க்ளோஸ்டு கர்வே தெரியாது, எக்ஸாம்பிளே தெரியாது, அப்படிதானா? சார் சர்க்கிள் இருக்குது. ஆமா, அது யாரும் சொல்ல மாட்டேங்காங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 போடலாம். மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1, அது க்ளோஸ்டு கர்வ் தானே. இதுக்கே Yes, இவ்வளவு sir. யோசனை. சரி ரைட். அப்ப இதுல வந்து நான் இதை கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் இசட்டோட பார், செகண்ட் எஃப் டேஷ் ஆஃப் இசட், அப்ப 2z. நான் என்ன பண்றேன், ஏன் இசட் ஸ்கொயர் போகணும்? த சிம்பிளஸ்ட் பாலினாமியல் இஸ் என்னது, இசட். அப்படி சின்னதா போயிடணும். இல்லைன்னா இன்னும் இப்படி போயிடணும், கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு போயிடணும். அந்த மாதிரி தான் உனக்கு போயிடணும். நீங்க வந்து இது வந்து ஆனா இங்க கான்ஸ்டன்ட் பாலினாமியல் கூட வேண்டாம், சிம்பிளஸ்ட் பாலினாமியல் இசட் எடுத்துக்க வேண்டியதானே. அப்ப இசட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இசட் பார். அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் இசட் எவ்வளவு? 1 dz. அப்ப இன்டகிரல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 இசட் பார் dz. இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். சார் போலார் ஃபார்முக்கு மாற்றிக்கலாமா? மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது இசட் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு இ பவர் ஐடின்னு போட்டுக்கலாம். இசட் பாரை வந்து இ பவர் மைனஸ் ஐடின்னு எழுதிக்கலாம். ஓகே, இது ஒரு மெத்தட். பட் நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்படி வந்தா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்படி வந்தா நீ மேடம் சொல்ற மெத்தட் கரெக்ட் தான், அது பண்ணா எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். இப்படி வந்தா ஒரு மெத்தட், ஏன்னா அதை ரீகால் பண்றதுக்காக கேட்குறேன். இப்பதான் ஒரு சம் செஞ்சோம், மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு வச்சு ஒரு சம் செஞ்சோம். இப்படி வந்தா ஒரு மெத்தட் பண்ண சொன்னேன். போலார் ஃபார்ம் பண்ணா இதுக்கு ஆன்சர் வரும். இப்போ போலார் ஃபார்ம் தான் நான் செய்ய போறேன். பட் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1ன்னு வந்தா இதை பண்ணுங்க. ரியல் பார்ட் ஈக்குவல் டு இசட் பிளஸ் இல்ல மேம், இல்ல இதுக்கு முன்னாடி சம்லாம் நான் சொன்னேன். மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர்னு வச்சு நான் சொன்னேன். 2 சைடு ஸ்கொயர் பண்ண சொன்னேன்னா இசட் பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு சொன்னா, இசட் பார் இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்ல எழுதிட்டு சம்ம செய்யுங்கன்னு சொன்னா, அதை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது. இதை 2 சைடு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ இசட் பார் ஈக்குவல் டு 1, இசட் பார் ஈக்குவல் டு 1 பை இசட். இது பாருங்க, திரும்பவும் சொல்றேன், இது நிறைய சம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1ன்னு வந்துட்டாலே இசட் பார் ஈக்குவல் டு 1 பை இசட்ங்கிறது நிறைய சம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட 2வது தடவை சொல்றேன், சரிங்களா? ரைட். இப்போ ஆனால் நான் பண்ண போறது மேடம் சொன்ன மெத்தட்ல தான். அப்போ t லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0 to 2π which is equal to t யோட வேல்யூ வந்து 0 to 2π.
இசட் பாரோட வேல்யூ வந்து இ பவர் மைனஸ் ஐடி. அப்போ டிஇசட் கண்டுபிடிக்கணும்ல, டிஇசட்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ ஐ இன்டூ இ பவர் டி இன்டூ டிடி. அப்போ டிஇசட்ங்கிறது ஐ இன்டூ இ பவர் ஐடி இன்டூ டிடி. இப்போ இது ரெண்டு என்ன ஆயிரும் கேன்சல். அப்போ ஐயை வெளியே போட்டுக்கோங்க. இன்டெக்ரல் 0 to 2 dt. அப்போ என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு ஐ டி 0 to 2 விச் இஸ் ஈக்குவல் டு 2 திரும்ப அதே ஆன்சர் தான் வருதா? இதுக்கு தான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதே சம்ம நான் இந்த மெத்தடில் செய்வேன். அப்போ என்ன எழுதுவேன்? இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 இசட் பார் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 இசட் பார்னா என்னது? 1/z dz. அப்போ இங்கே என்னோட வேல்யூ வந்து -1. அப்போ ஆன்சர் 2 அவ்வளோதான். இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு? சரி, இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். இது 0வா? 2πiன்றது 0வா? கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் ஏ இல்லை. அடுத்து 2πiங்கிறது 1 கிடையாது. 2πiங்கிறது ரியலா? கிடையாது. அப்போ 3 ஆப்ஷன் போயிட்டாலே இதுதான். புரிஞ்சுதா எப்படி ஒரு சம்ம செய்யணும் அப்படின்றது? புரிஞ்சுதா? எஸ் சார். அப்ப ஒரு சம் ஜென்ரலா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சம்மை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுத்து உள்ளத்துக்கு போட்டு எது ஆன்சர் ஆகுறதோ, இப்போ இந்த இதுல எனக்கு ஐ கிடைச்சிச்சு, அதனால டக்குன்னு வந்து நீங்க வந்து டியை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிடக்கூடாது. எது எது வராது, என்னைக்குமே எது எது வராதுன்னு தான் முடிவு பண்ணணும். எது வரும்னு என்னைக்குமே முடிவு பண்ணாதீங்க. நீங்க எது எது வராதுன்னு முடிவு பண்ணுங்க. அப்படி முடிவு பண்ணும்போது கேன்சல் ஆகுது. இப்போ சப்போஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் 0 வந்துருச்சு அப்படின்னா நீ டைரக்டா 0 போட்டக்கூடாது. அப்ப 0 வந்ததுன்னா அப்போ 1 கிடையாது, அப்போ பியூர்லி ரியல் வரும், அப்போ பியூர்லி இமேஜினரி வராது அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு அந்த 2 ஆப்ஷனுக்கு அடுத்து வேற எக்ஸாம்பிள் போடணும். எஃப் ஆஃப் இசட் இஸ்குவல் டு இசட்க்கு பதிலாக வேற ஆப்ஷனை போட்டு நம்ம சம்ம செய்யணும். ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வந்துருச்சுன்னா அதனால அந்த ஆப்ஷன் முடிவு பண்ணாம நெக்லெக்ட் பண்ணி பண்ண பாருங்க, அது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே, அடுத்தது ஸோ அடுத்த சம். சரிங்களா? அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனை சம்? கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7. இப்போ போன கொஸ்டின் இருக்குல்ல, இது மாதிரி தான் இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னா பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஒரு இன்டகிரேஷன் பண்றதோ இல்லை அனாலிட்டிக்னா என்ன, க்ளோஸ் கர்வ்னா என்ன, இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சா போதும். நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? அதனால பேசிக்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. எப்பயுமே எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கையில வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுங்க அப்படின்னா நீங்க நிறைய சொல்லணும். டக்கு 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 டக்குன்னு சொல்லணும். சார் எவ்ரி பாலினாமியல் இஸ் அனாலிட்டிக், இ பவர் இசட் இஸ் அனாலிட்டிக், சைன் இசட் இஸ் அனாலிட்டிக், காஸ் இசட் இஸ் அனாலிட்டிக், வரிசை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்க எப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல நல்ல வெல்வர்ஸ்ட் ஆகிறீங்களோ அப்பவே நீங்க எக்ஸாம் பாஸ் ஆகலாம். நீங்க ரொம்ப கான்செப்ட்லாம் தெரிஞ்சு எல்லாம் முடிச்சு இது பண்ணணும் அவசியம் இல்லை. Assume that f of z is analytic. Assume that f of z is analytic and satisfies the inequality satisfies the inequality modulus of f of z minus 1 less than 1 in a region omega, then integral over gamma f dash of z divided by f of z dz is equal to 0 for any closed curve.
ஃபார் எனி க்ளோஸ்டு கர்வ். மேபி இந்த கொஸ்டின் இந்த தடவை கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கொஸ்டினை கேட்டாங்களா, அடுத்து கேட்கணும்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம். இந்த கொஸ்டினை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் தான் பண்ணலை. நான் ஜஸ்ட் வந்து ஏன்னா இது மட்டும் கொஸ்டினாக மட்டும் கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இது எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இன்டர்வல் ஓவர் காமா எஃப் டேஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை எஃப் ஆஃப் இசட், சரிங்களா, டிஇசட். இது வந்து கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது கிடைக்குதா? கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது கிடைக்குதா? அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம பொதுவாக, ஞாபகம் இருக்கா? இதை வந்து டி ஆஃப் லாக் ஆஃப், ஆமாம், டி ஆஃப் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். அப்போ லாக் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்னு வந்துட்டாலே இது எப்போ அனாலிட்டிக்கா இருக்கும்? லாக் ஆஃப் எஃப் ஆஃப் இசட், லாக் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் எப்போ அனாலிட்டிக்கா இருக்கும்? சரி, லாக் இசட் எப்போ அனாலிட்டிக்கா இருக்கும்? சார் -5 to 0ல அனாலிட்டிக்கா இருக்காதுங்க சார். அப்ப z doesn't belongs மைனஸ் to, இன்ஃபினிட்டி டு 0. அப்ப z doesn't belongs to minus infinity to 0வா இருந்தால் log z வந்து அனாலிட்டிக். இதை நீங்க இங்க எப்படி எழுதலாம்? அப்ப f of z doesn't belongs to minus infinity to 0ன்னு எழுதிக்கலாமா? சரியா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இது என்ன மீனிங் யாருக்காவது தெரியுமா? இதுக்கு என்ன மீனிங்? மாடுலஸ் ஆஃப் f of z minus 1 less than 1. யாருக்காவது தெரியுமா என்ன மீனிங்னு? இல்ல இதை கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி மாத்தோம்னா இப்படி மாத்தி தரேன். இது என்னது? இது என்னது? மாடுலஸ் ஆஃப் w minus 1 strictly less than 1. Circle with center minus 1,0 in the with radius less than 1. சரி, கரெக்ட் தான் மேம், கரெக்ட் தான். சர்க்கிள் சென்டர் வந்து என்ன அப்படின்னா 1,0, ரேடியஸ் வந்து 1. ஆனா இது w பிளேன்ல இருக்கிறதுனால நான் வந்து w போட்டேன். ஏன்னா ஏன்னா இது வந்து இங்கிட்டு இருக்கிறது வந்து z பிளேன். அது f of z அப்ளை பண்ணிட்டு அது கிடைக்கிறது வந்து w பிளேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், w போட்டேன். இப்ப f of z மொத்தமாவே இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? f of z ஓட வேல்யூ மொத்தமாவே இதுக்குள்ள தான் இருக்கான். f of z ஓட வேல்யூ மொத்தமாவே இதுக்குள்ள தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. அதாவது f of z ஓட வேல்யூ வந்து இதுக்குள்ள தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? f of z வந்து நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் டச் பண்ணலன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யாருக்கா புரியுதா? அதாவது w பிளேனை கவனிங்க, 1,0 இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? 1,0. அப்ப இதான் சர்க்கிள், ரேடியஸ் 1ல. f of z இதுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. f of z மொத்தமாவே இதுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல f of z அனாலிட்டிக் இல்ல. அப்ப இந்த இடத்துல f of z என்னது? அனாலிட்டிக். அதனால என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, log z, log f of z is analytic, is analytic in என்னது? ஒமேகா. ஏன்னா இதுதான் அந்த ஒமேகா, அதாவது அதோட இமேஜ், ஒமேகான்னு சொல்லக்கூடாது, அதோட இமேஜ், அதோட இமேஜ் பார்ட்ல அது என்னவா இருக்கு? அனாலிட்டிக்கா இருக்கு. அப்ப ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருக்கும்போது அதோட ஆன்சர் என்ன வரும்? 0. ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருந்தாலே அது ஆன்சர் என்ன வரும்? 0. ஸோ அதை வச்சு தான் இது வந்து ஒரு பெரிய ப்ரூஃப். நீங்க அல்ஃபோஸ் எக்ஸைஸ் எடுத்து பாருங்க, இது ஒரு பெரிய ப்ரூஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க.
சரிங்களா? ஆனா அதுவும் கடைசி எங்க வந்து தான் நிக்கும்னா லாக் Z. நீங்க பண்ற எல்லா ப்ராப்ளமும் கடைசி வந்து நிக்கிற இடம் வந்து லாக் Z தான். ஸோ நீங்க லாக் Zல ஃபெமிலியரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து எந்த கொஸ்டினா வேணாலும் ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சரிங்களா? P ஆஃப் Z. நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்றேன், எக்ஸசைஸை போட்டு ஏன் இப்படி மெனக்கெட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு அது புரியுதோ புரியலையோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியலைனாலும் இதுல இருக்க கொஸ்டினையோ நம்பரையோ அவங்க மாத்த போறது கிடையாது. சரிங்களா? ஒரு பாலினாமியல், சரியா? அப்புறம் சின்றது சர்க்கிள், சரிங்களா? அடுத்து இன்டெகிரல் ஓவர் சி P of Z dz bar is equal to minus 2 pi r square P dash of A. இதான் ஆன்சர். சரிங்களா? அவங்க ஆன்சர் வந்து தனியா கொடுத்துருக்காங்க இஸ்னு போட்டு. இதான் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினையுமே பிஜிடிஆர்பில கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா ஆப்ஷன் ஏ 2 பை ஆர் ஸ்கொயர் பி ஆஃப் ஏ, ஆப்ஷன் பி மைனஸ் 2 பை ஐ ஆர் பி டேஸ் ஆஃப் ஏ. இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க உட்காந்து? என்ன பண்ணணும்? சரி, இது வந்து ஹோம்ஒர்க். சரிங்களா? கொஸ்டின் நான் கொடுத்துட்றேன். எனக்கு இதுக்கு ப்ரூஃப் கேட்கல, இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்குறேன். இதோட ப்ரூஃப் கேட்கல, இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறேன். சரிங்களா? இதே ஆன்சர் என்னன்னு நீங்க செஞ்சு காமிச்சு குரூப்ல போட்டு விடுங்க. ஓகேவா? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஏன்னா கொஸ்டின் இப்படிதான்ப்பா வரப்போகுது. திரும்பவும் சொல்றேன், கொஸ்டின் வந்து இப்படிதான் வரப்போகுது. நீங்க வந்து இந்த நான் பண்ற மெத்தடை நீங்க அப்ளை பண்ண கத்துக்கோங்க. இந்த எக்ஸாம் இல்ல, எந்த எக்ஸாமா இருந்தாலும் நீங்க வந்து கரெக்டா கிளியர் பண்ணிடுங்க. சார் பிஆர்பிசெட்க்கு சிம்பிளான ஏதாவது ஒரு பாலினாமியல் எடுத்துட்டு எக்ஸாம்பிள் அதான் அப்படிதான் எல்லாரும் செஞ்சு ட்ரை பண்ணி, இதனால இந்த 3 ஆப்ஷன் வரல, அதனால இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன் அப்படிங்கிறத போடுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை நீங்க எல்லாம் உட்காந்து 2-3 இது சம் செஞ்சா தான் உங்களுக்கு அதோட ஆன்சர்ஸ் புரியும். அது எப்படி பண்ணணும், அதுல எப்படி அந்த எக்ஸாம்பிளை எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் உங்களால கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டினை வச்சு அழகா ஒரு கொஸ்டின் எடுக்கலாம். இது ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின் தான். நீங்க கை வச்சு செஞ்சு பார்க்கறதுக்குலாம் இல்லை, ஒன்றும் வேலை கிடையாது. சரிங்களா? இதை வச்சு அழகா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். இதுல காமா தான் என்னோட கொஸ்டின். சரிங்களா? அவங்க கொஸ்டின் ஏதாவது புக்ல கொஸ்டின் எழுதிட்டேன். பட் என்னோட கொஸ்டின் என்ன, காமா என்னவா இருந்தால் இதோட ஆன்சர் 0 வரும். நான் நிறைய காமா எழுதுறேன், அதுல எது வரும்னு சொல்லுங்க. சரிங்களா? யாருக்காவது நான் என்ன எழுத ட்ரை பண்றேன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ம்? இந்த 3ல எது வரும்? ஆப்ஷன் பி சார். வெரி குட். ஏன்? ஏன்னா அது பாசிட்டிவ் ரீஜியன்ல வருது. எக்ஸ்
ரியல் அப்ப இந்த ஃபங்க்ஷன் எங்க அனாலிட்டிக்கா இருக்கு? அப்ப இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இதுல அனாலிட்டிக்கா இருக்காது. ஏன்னா இது வந்து நெகட்டிவ்ல கட் ஆயிரும், இதுவும் நெகட்டிவ்ல கட் ஆயிரும், இது மட்டும் நெகட்டிவ்ல கட் ஆகாது. அப்ப இந்த ரீஜியன்ல இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் ஆன்சர்? 0ன்னு வந்து. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சூப்பர் கொஸ்டின். நீங்க லாக் இசட்டை பத்தி தெரிஞ்சிருந்தா போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனா அதை பத்தி தெரியாதவங்க இந்த கொஸ்டினை கண்டிப்பா டச் கூட பண்ண முடியாது. சார் இதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதாவது லாக் இசட் எங்க அனாலிட்டிக் அப்படின்னா நெகட்டிவ் ரியல் பார்ட், அதாவது நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் இல்லாத எல்லா இடத்துலயும் அனாலிட்டிக். அதை தான் நான் வந்து அன்னையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன். லாக் வந்து நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ். இப்போ இந்த ஒன்று இந்த சர்க்கிள் எப்படி இருக்குன்னு நீங்க கிராஃப் பண்ணி பாருங்க. 1,0 சென்டர், ரேடியஸ் வந்து 2. அப்போ ரேடியஸ் 2னா அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும்? இங்கேருந்து ஆரம்பிக்கும், -1லேருந்து ஆரம்பிச்சு இருக்கும். அப்போ நெகட்டிவ் பார்ட்ல கட் ஆயிருச்சு. அப்ப இந்த இடத்துல லாக் வந்து அனாலிட்டிக்கா இருக்காது. அதனால இதோட ஆன்சர் வந்து 0 வரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த சர்க்கிளை பாருங்க, 3 இருக்கு. 3க்கு அப்புறம் 3,0லேருந்து 5 வரைக்கும் போடுமா? அப்ப இங்கிட்ட ஒரு 3, இங்கிட்ட ஒரு 2, அப்ப இது வரைக்கும் வரும். அப்ப இங்கேயும் கட் ஆயிடுச்சு. அடுத்து இதை பாருங்க, 3 சரிங்களா, 3,0. ஆனா டிஸ்டன்ஸ் வந்து 2 தான். அப்ப இங்க வரும். அப்ப இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல கட் ஆகல. அதனால லாக் இசட் வந்து இந்த ரீஜன்ல வந்து அனாலிட்டிக். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் இன்னும் ஓப்பன் டிஸ்கா இருந்ததுன்னா அதோட ஆன்சர் வந்து 0 தான். அதாவது இன்டகிரல் காமா f of z dz is equal to 0. எப்ப அப்படின்னா f of z is analytic in gamma. காமா வந்து என்னதுன்னா ஓப்பன் டிஸ்கா இருக்கணும். இது வந்து இதுதான் காச்சிஸ் தியரம். ஓப்பன் டிஸ்கா இருக்கணும். ஓப்பன் டிஸ்க்ன்றது என்னது? இது ஓப்பன் டிஸ்க் தானே. இது மாடுலஸ் ஆஃப் z -3 வந்து லெஸ் தென் 2ங்கிறது ஓப்பன் டிஸ்க் தானப்பா. அந்த பவுண்டரி உள்ள வராது இல்ல. ஓப்பன் டிஸ்க்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இருக்கும், அந்த பவுண்டரி உள்ள வராது. இதுதான் ஓப்பன் டிஸ்க். அப்ப இது ஓப்பன் டிஸ்க் தான். சரிதானா? அப்ப லாக் இசட் வந்தாலே நெகட்டிவ் ரியல் பார்ட் வரக்கூடாது, நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் வரக்கூடாதுங்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து காச்சிஸ் தியரம் ஃபார் ரெக்டாங்கிள். இப்பதான் நம்ம காச்சிஸ் தியரம் ஃபார் ரெக்டாங்கிள் வரும். சரிங்களா? காச்சிஸ் தியரம்னாலே என்ன அர்த்தம்னா இன்டெகிரல் வேல்யூ 0ன்னு சொல்றது தான் காச்சிஸ் தியரம். சரிங்களா? காச்சிஸ் தியரம்னாலே என்ன அப்படின்னா இன்டெகிரல் வேல்யூ வந்து 0ன்னு வர்றதுக்கு பேர் தான் என்னன்னா காச்சிஸ் தியரம். அது எந்தெந்த சினாரியோ அப்படின்னு பேசுறாங்க. இது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளுக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ப இதுதான் ஒரு ரெக்டாங்கிள். சரிங்களா? இதுதான் ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். எக்ஸ்ல வந்து ஏபி, அப்ப எக்ஸ்ல ஏபினா ஒய்ல வந்து சிடி அப்படின்னா இப்படி. ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனோட இன்டெகிரல் வேல்யூ ஆன் த பவுண்டரி, எதை வச்சு? பவுண்டரியை வச்சு. ஏன்னா நம்ம கர்வுக்கு தானே பேசுவோம் பொதுவா. நம்ம ரீஜியனுக்கு இந்த ரீஜியனுக்கு பேச மாட்டோம் இன்னைக்கு, அந்த கர்வுக்கு தான் பேசுவோம். அப்ப அந்த கர்வு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கர்வுக்குள்ள, அதாவது அந்த ரெக்டாங்கிளுக்குள்ள, ரெக்டாங்கிளோட பவுண்டரியை பொறுத்து நான் இன்டகிரேட் பண்றேன். அந்த ரெக்டாங்கிளோட பவுண்டரிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏரியால அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இன்டெகிரல் வேல்யூ 0 தான் அப்படிங்கிறது தான் காச்சிஸ் தியரம் ஃபார் ரெக்டாங்கிள். சரிங்களா? அடுத்து காச்சிஸ் தியரம் ஃபார் டிஸ்க் பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது. அப்ப காச்சிஸ் தியரம் ஃபார் டிஸ்க் என்ன சொல்லுது அப்படின்னா f of z is analytic ஆனா ஓப்பன் டிஸ்க். சரிங்களா? என்னது? ஓப்பன் டிஸ்க் இருந்தா அப்ப ஆன்சர் 0 ஃபார் எவ்ரி க்ளோஸ்ட் கர்வ். ஃபார் எவ்ரி க்ளோஸ்ட் கர்வ். அதாவது இப்படி ஒரு ஓப்பன் டிஸ்க் எடுத்துக்கோங்க, ஒரு ஓப்பன் டிஸ்க் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள f of z வந்து அனாலிட்டிக். சரிங்களா? f of z வந்து இதுக்குள்ள அனாலிட்டிக். இதான் வந்து f of z is analytic. அப்படி இருக்கும்போது இதுக்குள்ள நீங்க ஏதோ ஒரு க்ளோஸ்ட் கர்வ் எடுத்துக்கோங்க. அது சர்க்கிளா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஏதோ ஒரு க்ளோஸ்ட் கர்வ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கர்வுக்கு நீ இன்டெகிரல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆன்சர் கண்டிப்பா என்னதான் வரும்? 0வா தான் வரும். ஆன்சர் என்னதான் வரும்? 0 தான் வரும். இல்ல ஓப்பன் டிஸ்க்ன்றது ரொம்ப முக்கியம். சரியா? இதே தியரத்தை சரிங்களா பொன்னுச்சாமியில எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? பொன்னுச்சாமியில என்ன சொல்றாங்க அப்படின்னா காச்சிஸ் தியரம். அதுல வந்து பேரே வந்து வெறுமனே
காட்சிஸ் தியரம். அவங்க என்ன இதுலாம் மென்ஷன் பண்ணல. பொன்னுச்சாமி இல்ல ஆறுமுகம், சரிங்களா? இது ஆறுமுகத்துல, ஏன்னா பொன்னுச்சாமியில ஒவ்வொன்றும் தனித்தனியா சொல்லியிருப்பாங்க. ஆறுமுகம் மட்டும்தான் மொத்தமா ஒரே தான் முடிச்சிருவாரு. என்ன சொல்றாங்கன்னா, லெட் எஃப் ஆஃப் இசட், லெட் எஃப் ஆஃப் இசட் பி அ ஃபங்க்ஷன், பி அ ஃபங்க்ஷன், சரிங்களா? பி அ ஃபங்க்ஷன் which is analytic, which is analytic, which is analytic, analytic at all points, at all points, at all points inside, inside, inside and on a simple closed curve, simple closed curve, simple closed curve, then integral over c f of z dz equal to 0. அதாவது ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள இருக்க எல்லா பாயிண்ட்லையும் அதோட பவுண்டரியிலையும் அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருந்தா அதோட வேல்யூ வந்து 0. இது யார் சொல்றா அப்படின்னா வந்து இதுல ஆறுமுகம் சார் புக்ல காட்சிஸ் தியரத்தோடது, சரிங்களா? அப்போ மொத்தம் 3 தியரம் பார்த்தாச்சு. இந்த தியரத்துக்கு இன்னொரு நேமும் கொடுத்துருந்தாங்க, காட்சிஸ் கிரவுட்ஸ் தியரம். அது சில நேரம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, வேற பிளாக்ல எழுதிடுறேன். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா காட்சி கிரவுட்ஸ், GOUR கிரவுட்ஸ் தியரம், காட்சிஸ் கிரவுட்ஸ் தியரம் இன்னொரு பேர், சரிங்களா? ஓகேவா? இப்போ காட்சிஸ் தியரம் மொத்தம் 3 பார்த்தாச்சு. ஒன்று வந்து ரெக்டாங்கிள், இன்னொன்று வந்து ஓப்பன் டிஸ்க், இன்னொன்று வந்து ஒரு கர்வு, சிம்பிள் க்ளோஸ்டு கர்வு, அதுக்குள்ள வந்து அது வந்து அனாலிட்டிக் ஆயிருந்தா. இப்போ 3 இது பார்த்துருக்கோம், சரியா? இப்போ அடுத்தது, இப்போ இது ஒரு ரெக்டாங்கிளே எடுத்துக்கோங்க, சரிங்களா? நீங்க ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் இசட் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த ரெக்டாங்கிள், அதாவது காட்சிஸ் தியரம் பார்த்த ரெக்டாங்கிள் என்ன சொன்னோம், எஃப் ஆஃப் இசட் வந்து இந்த மொத்த ரீஜன் உள்ளுக்குள்ள இருக்க மொத்த ரீஜன்லையும் அனாலிட்டிக்கா இருந்தது அப்படின்னா பவுண்டரியில இன்டெகிரல் வேல்யூ பார்த்தா 0. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதுல சில பாயிண்ட்ஸ் இருக்கான், ψ1, ஒரு ψ2, ஒரு ψ3, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். எவ்வளவு இருக்குன்னா ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இல்லை, அந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் என்னவா இல்லை, அனாலிட்டிக்கா இல்லை. ஆனா மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கு. அதாவது அந்த பாயிண்ட் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டா அனாலிட்டிக்கா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, அந்த பாயிண்ட்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்பையும் இன்டெகிரல் வேல்யூ 0. அதாவது முதல் என்ன சொல்றான், ஃபுல் ரீஜியன்ல அனாலிட்டிக்கா இருந்தா 0. அடுத்து என்ன சொல்றான், ஏதோ ஒரு பாயிண்ட்ல மட்டும் அனாலிட்டிக்கா இல்ல, ஆனா அந்த பாயிண்ட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்ன கண்டிஷனு, லிமிட் z டென்ஸ் டு i, z மைனஸ் i, f of z is equal to 0 அப்படின்னு அந்த பாயிண்ட்ல கிடைக்குது. அந்த பாயிண்ட்ல இந்த வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அப்ப மொத்தமாவே இன்டெகிரல் வேல்யூ 0 தான்டா அப்படின்றான். புரிஞ்சுதா? ஃபைனைட் பாயிண்ட்ல மட்டும் அனாலிட்டிக்கா இல்ல, ஆனா அந்த ஃபைனைட் பாயிண்ட் எல்லாத்துலயும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுன்னா அப்பையும் இன்டெகிரல் வேல்யூ 0 அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து அதுக்கு அடுத்து கராலரி மாதிரி. இதே மாதிரி ஓப்பன் டிஸ்க்குக்கும் ஒரு கராலரி இருக்கு, சேம் கராலரி தான். ஓப்பன் டிஸ்க்குக்கும் இதே மாதிரி கராலரி அப்படியே, சரிங்களா? ஒரு ஓப்பன் டிஸ்க் இருக்கு, அதுல ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஒமிட் பண்றோம். அதாவது ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல வந்து அனாலிட்டிக்கா இல்ல, பட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே லிமிட் z டென்ஸ் டு i, z மைனஸ் i, f of z equal to 0 கிடைக்குது அப்படின்னா அப்ப அந்த ஓப்பன் டிஸ்க்ல நீங்க எந்த க்ளோஸ்டு கர்வ் எடுத்தாலும் ஆன்சர் 0 வரும், சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட் இதுக்கும் வரும். அடுத்தது, இப்போ பீஸ் வைஸ் டிஃபரன்ஷியபிள் க்ளோஸ்டு கர்வ், சரிங்களா? பீஸ் வைஸ் டிஃபரன்ஷியபிள் க்ளோஸ்டு கர்வ் டஸ் நாட் பாசஸ் த்ரூ, இதை வச்சுலாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். டஸ் நாட் பாசஸ் த்ரூ a, then the value of the integral is the multiple of 2πi. சரிங்களா? என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு கர்வ் இருக்கு, ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் வந்து இது மேல இருக்கக்கூடாது, ஒன்று உள்ள இருக்கலாம் இல்லைன்னா வெளியே இருக்கலாம். ஒன்று அந்த ஏங்கிற பாயிண்ட் உள்ள இருக்கலாம், இல்லை ஏங்கிற பாயிண்ட் வெளியே இருக்கலாம். ஆனா ஏன்ற பாயிண்ட் இங்க இருக்கக்கூடாது, பவுண்டரியில் இல்லாம இருந்துச்சுன்னா அப்ப இதோட இந்த இன்டெகிரலோட வேல்யூ
எப்பயுமே மல்டிபிள் ஆஃப் 2πi தான் இருக்கும். என்னவா இருக்குமா? மல்டிபிள் ஆஃப் 2πi தான் இருக்கும். இது ஆல்ரெடியும் பார்த்தது தானே? இது ஆல்ரெடியும் பார்த்துருக்கோமா இல்லையா? சொல்லுங்க. பார்த்துருக்கோம்ல? ஆமா சார். என்ன பார்த்தோம்? +1 that is 2πi. 2πiன்னு பார்த்தோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து அந்த பாயிண்ட் வந்து எங்க இருக்குன்றத பத்தி நம்ம பேசல. பட் இங்க இந்த பாயிண்ட் எங்க இருக்க கூடாதான். அந்த பாயிண்ட் அந்த கர்வ் மேல இருக்க கூடாது. இல்லாம இருந்தா கண்டிப்பா ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2πi தான் வரும் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ இதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கிடுவோம். ஓகே.